விரும்புவது, அவருடைய சித்தம் செய்ய விரும்புவது, அவருடைய வார்த்தையை விரும்புவது, இதெல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது. ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை திறந்து ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறீங்க? 1 சொல்றாரு, திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்க, டிசையர் பண்ணுங்க, அல்ல விருப்பமா இருங்க, வாஞ்சையா இருங்க வசனத்துல, ஆண்டவருடைய வசனத்துல என்று அவர் சொல்ல பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமான் விருப்பம், சங்கீதக்காரனுடைய விருப்பம் என்ன? தேவன் தான், தேவனை சுத்தம் செய்வதுதான், தேவனுடைய வார்த்தை தான் உனக்கு விருப்பமாக இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில அதை விருப்பமாக மாற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு விருப்பம், ஆண்டவரே உம்மை தவிர வேற ஆசை இல்லை, நீங்க தான் என் கூட வரணும். மோசே சொல்றாரு 33:16 யாத்திராகமத்துல, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் என்று வரணும். ஆண்டவர் சொல்றா, தூதன் அனுப்புவோம்ப்பா அப்படிங்கிறாரு. இல்ல தூதன் வேண்டாம், வேற ஒருத்தர் வேண்டாம், நீங்க தான் வரணும் அப்படின்னு. ஆண்டவரே சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக, தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தை மோசே தன்னுடைய ஊழியத்தின் நாட்களை அனுபவித்தார். ஆகவே தேவனை விரும்புவோம், தேவ சமூகத்தை விரும்புவோம், தேவ வார்த்தையை விரும்புவோம், தேவ சித்தம் செய்வதை விரும்புவோம். தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில விருப்பமாக மாறும்போது அந்த காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ள விருப்பத்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 1:7. தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று ஆண்டவர் சொல்றார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஞானத்தை எனக்கு தந்தருளும். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் என்ன விருப்பம்? ஆண்டவரே ஞானத்தை தாரும் என்று சொல்லுகிற அந்த விருப்பம் உன்னுடைய இதயத்தில் இருந்தபடினால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைவின் பிராணத்தை எல்லாம் நீ கேட்காம இதை நீ கேட்கபடினால் அதெல்லாம் சேர்த்து தருவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கேட்கிறார், உன் விருப்பம் என்ன? உன் விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லுவானே, அவனுக்கு இப்போ ராஜாவாக இருக்கிறார், பல காரியத்தை கேட்டுக்கலாம், அது ஐஸ்வர்யத்தை கூடும், என்னுடைய பகைவனுடைய ஜீவனமானது கொடுத்துரும், பல காரியத்தை கேட்கலாம். ஆனா டக்குனு அவன் வாழ்க்கையில அவனுக்கு வந்த விருப்பம் என்ன சொன்னா, ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தை தாங்க. பைபிள்ல அநேக ஜெபங்கள் இருக்கிறது. முழு வேதாகமத்திலும் 650 ஜெபங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 650 ஜெபங்கள் ஆதியாகமத்தில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் there are 650 prayers recorded. அநேக ஜெபங்களை பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தில் அநேக ஜெபங்கள் ஜெபங்களாக இருக்கிறது. அநேக ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜெபம் எனக்கு உகந்ததா இருந்தது. ஆமென். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:10 வாசிங்கள. சாலோமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஹல்லேலூயா. The Lord was pleased with the request of Solomon. சாலமோனுடைய விண்ணப்பத்தை குறித்து ஆண்டவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, ஆண்டவரே சந்தோஷப்படுறாரு. இந்த விருப்பம் இதயத்தில் இருந்தது குறித்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். என்னத்தை கேட்டானா? ஞானத்தை கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஞானத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:15 சாலமோன் இப்படியாக எழுதுகிறார், வாசிங்கள. நீதிமொழிகள் 3:15 நீதிமொழிகள் 3:15 முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல, அதற்கு நிகரே கிடையாது. அவ்வளவு முக்கியமானது என்னன்னா, வாழ்க்கையில ஞானம் முக்கியம். ஆண்டவர் திருச்சபையின் ஊழியர்களின் இன்றைக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஞானத்தின் மேல் நமக்கு விருப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஞானம் நம்ம நிறைய ஞானம் அப்படின்னு சொன்னாலே படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் நம்ம பிறந்தோம்னு வச்சுக்கோம். பிள்ளைகளுக்கு தான் இது மக்கா இருக்கிறதுக்கு என்ன தேவை? ஞானம். நிறைய பெரிய ஆட்கள் மக்காலா இருக்கிறார். பெரிய ஆட்கள் என்னது நம்ம வாழ்க்கையில அவங்க கேட்டாரு,
உன் வயிறு எம்டியா இருந்துச்சுன்னா உன் அலட்படுது. வயிறுல ஒண்ணு சாப்பாடு இல்ல, ஏதாவது சாப்பாடு போற நீ அலட்படுது. அவங்கள மண்டை ஒண்ணு இல்லாம இருந்தாங்க, எம்டியா இருந்த அலட்படுது. அவங்கள மூளை இல்லாம இருக்குது, ஏதாவது கொஞ்சம் மூளைக்கு ஏதாவது போடுப்பா அப்படின்னு நம்ம அலர்ட் பண்றது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஞானத்தை கேட்க வேண்டும். வேதத்துல நீங்க வாசிக்கும் போது, சங்கீதத்துல அந்த நீதிமொழிகளை வாசிக்கும் போது ஞானமே முக்கியம் போட்டிருக்கு, ஞானமே பிரதானம் போட்டிருக்குது, ஞானத்தை சம்பாதிக்கும் போட்டிருக்கு, ஞானத்தை விரும்புங்கள் என்றெல்லாம் வேதத்துல நான் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை விரும்பணும். அதை சொல்ல பார்க்கலாம். ஞானம் எதுக்கெல்லாம் தேவை? ஞானம் படிப்பிலே சிறந்து விளங்குவதற்கு மாத்திரமல்ல, குடும்பத்தை நன்றாக நடத்துவதற்கு ஞானம் தேவை. நீங்க நிறைய குடும்பங்கள் சின்ன குடும்பமா இருக்கு, ஞானம் இல்லாம காரியங்களை செய்யறதுனால, ஞானம் இல்லாம பணத்தை கையாளுறதுனால, ஞானம் இல்லாம பேசுறதுனால அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை, பிரிவினைகள், அநேக ஊழியர்கள்ல பிரச்சனை. காரணம் என்னன்னா ஞானம் இல்லாம செய்வதனால. ஞானம் நமக்கு தேவை. ஞானம் எதற்கு தேவை? குடும்பத்தை நடத்துவதற்கு தேவை. உறவுகளை பாதுகாக்க ஞானம் தேவை. உறவுகளை பாதுகாக்க சிலத்துல என்னத்தை பேசணும், என்னத்தை பேசாம இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஞானம். வாய்க்கு வந்தவன் நம்ம கூடாது, பேசக்கூடாது. பேசணும்னு சில தோணும், ஆனா பேசினா உறவுகள் பாதிக்கப்படும். பேச விரும்புவதையும் பேசாம இருக்கிறது ஞானம் அடையவில்லை. அல்லேலூயா. ஞானவான் என்ன செய்வானா, அதாவது பேசாம இருந்தால் நீ பேசி மூடனான்னு சொல்ற, பேசாம என்ன பண்ண ஞானி இறந்து போ. நம்முடைய வாழ்க்கையில ஞானம் அவசியம். மாத்திரமல்ல, சில காரியங்களை சிறப்பாக செய்வதற்கு ஞானம் அவசியம். நீங்க பைபிளை வாசிக்கலாம். பிரசங்கி 10:10 அருமையா சொல்றாரு. பிரசங்கி 10:10 வாசிங்கள. இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் மிகுந்த பலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டியிருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை சரியாக செய்வதற்கு ஞானமே பிரதானம். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு கடினமா வேலை செய்யறாங்க, ஆனா ஞானமா வேலை செய்யறது. அது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, டோன்ட் ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லு. வேலை கடினமா செய்யறது இல்ல, ஞானமா செய்யுது. ஒருத்தன் அவங்க மரம் வெட்டிட்டு இருந்தாங்க, ஒரு ஆற்றோரத்தை மரம் வெட்டிட்டு இருந்தாங்க. அத காலையில வேலைக்கு போறவர், காலைல போறவர் பார்த்துட்டு இருந்தார், மரத்தை வெட்டுறத பார்த்துட்டு இருந்தார். திரும்ப அவர் வேலை டியூட்டி முடிச்சு 5 மணிக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது அரைய மரத்தை வெட்டிட்டே இருந்தாங்க. இதே மரத்தை தானே இதே இடத்துல வெட்டினாங்க, என்ன வெட்டிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இறங்கி, என்னப்பா வெட்டுற, எப்ப வெட்ட ஆரம்பிச்ச? காலை 7 மணிக்கு வெட்ட ஆரம்பிச்ச, 5 மணி ஆகுது, ஒன்னும் அசைஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு, வெட்டிட்டே இருக்கிற உள்ள மாட்டேங்க அப்படின்னா. கோடாரி வாங்கி பார்த்தா மழுங்கின கோடாரி இருந்துச்சு, கோடாரி மழுங்கி இருந்துச்சான். அப்போ அவரை பார்த்து சொன்னாராம், இப்பா கொஞ்சம் கோடாரியா ஒரு கொஞ்சம் நல்லா தீட்டி ஷார்ப்பா வச்சிருந்தீங்கன்னா ஒரு 10 வெட்டு வெட்டினாலே என்ன பண்ணிடுவா, இந்த விழுதுக்குமே மரம் அப்படின்னு கேட்ட. அவன் சொன்னான், அம்மா பையன் என்ன சொன்னா, கோடாரி தீட்டுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா. கோடாரி தீட்டுறதுக்கு காலை 7 இத்தனை வரைக்கும் வெட்டிக்கிட்டு கோடாரி தீட்டுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துருக்கீங்கன்னா 10 நிமிஷத்துல விழுந்துருக்குமே. நிறைய பேர் அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தீட்ட வேண்டியதை ஒழுங்கா தீட்டி வச்சிருந்தோம்னா செய்வ காரியம் சீக்கிரத்துல முடியும். அல்லேலூயா. ஓடிட்டே இருக்காங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்து தீட்ட வேண்டிய தீட்டு. நம்முடைய வாழ்க்கையில ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஞானமாக காரியங்கள் செய்யணும். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இன்னைக்கு ஞானம் தேவை. சபை கட்டுவதற்கு ஞானம் தேவை. இன்னைக்கு அநேக நேரத்துல பிரச்சனைகள் அவங்களே வர வச்சுக்கிறாங்க. தேவை எனது ஞானமற்ற முறையில பேசி ஆண்டவர் விக்கிரகத்தை இருக்க பேச சொல்லியிருக்கிறாரு, இயேசுவெல்லாம் பேச சொல்லியிருக்கிறார். நம்ம ஆட்கள் போய் விக்கிரகத்தை போய் திட்டி பிரச்சனை சம்பாதிச்சு வந்துடுவான். பாருங்க, இயேசுவை நாம உயர்த்தணும். இயேசுவை மட்டும் பேசுறதே தவிர இயேசுவை உயர்த்த விக்கிரகம் தாழ்ந்து போகும். இதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி வாழ்க்கையில ஒரு ஞானம் ஆண்டவர் தரல. எந்த ஆண்டவரை பேசணும், எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எப்படி ஆண்டவரை குடும்பம் நடத்தணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும். நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகளை வளர்ப்பபடி ஞானம் இல்லை. ஞானம் என்பது பிரதானமானது, முக்கியமானது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருந்தால் அது நம்ம பிள்ளைகள் தான் சொல்லி தருவோம், நமக்கு கேட்க மாட்டோம். எனக்கு ஞானம் குறைவா இருக்குப்பா,
அங்க எதுக்காக சொல்றாருன்னா, யாக்கோபு 1 முதல் 4 வசனத்துல பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில் அநேக சோதனைகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் வரும்பொழுது அதை கையாளுவதற்காக உனக்கு ஞானம் வேணும். பிரச்சனைகளை கையாளுவதற்கு சில ஆட்கள் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைய ஈஸியா தீர்த்துருவான். ஆனா சில ஆட்கள் சின்ன பிரச்சனையை பெருசாக்கிடுவான். கொடுத்தா போதும், சின்ன பிரச்சனையா இருக்கும், போய் பார்த்து பேசிட்டு வாப்பா, அதை பெருசாக்கிட்டு வந்துருவான். ஆனா சில ஆட்கள் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சிம்பிளா முடிஞ்சிருவான். அதுக்கு ஞானம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை ஆண்டவரை கேட்டா நம்ம பல காரியங்களை கர்த்தருக்கு பிரகாசிக்க முடியும். ஆண்டவர் இயேசு சொன்னார், லூக்கா 16:8 வாசித்தீங்க, அங்க போட்டிருக்கு, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிறோம் அதிக புத்தி ஞானம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், புத்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை பாருங்க, தேவ பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறது கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே ஞானம் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பேசணும். நம்ம பேசும் போது ஞானம் வெளிப்படும். குணசாலினை ஸ்திரியை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது 26 வசனத்துல 31 அதிகாரம் நீதிமொழிகள்ல, அவள் ஞானம் விளங்க வாயை திறக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாயை திறந்தாலே அது ஞானம் விளங்குறோம். ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே ஞானத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீதிமானுடைய விருப்பத்துல வந்து ஞானத்தை கேட்போம். ஹல்லேலூயா. இந்த ஞானம் புத்தகத்தினால வராது, ஞானம் ஸ்கூலுக்கு போறதுனால வராது, அறிவு நம்ம சம்பாதிச்சிடலாம். அந்த ஞானத்தை கர்த்தர் தான் நமக்கு தராரு. அதை விரும்பணும். ஆண்டவரே நீ அந்த ஞானத்தை தாங்க. விஸ்டம் நம்முடைய வாழ்க்கையை கேட்கும் போது ஆண்டவர் தருகிறார். சாலமோனுடைய விருப்பம் கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்டார். முதலாவதாக சங்கீதக்காரர் ஆசாப்புடைய வாழ்க்கையில இருந்து தாவீது அநேக காரியங்கள் பார்த்தோம். அவருடைய விருப்பம் வாஞ்சையெல்லாம் தேவன் தான், தேவ பிரசனம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம், தேவன் தான் அவருடைய விருப்பமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. விருப்பம் எல்லாம் தேவனை சுற்றியே இருந்தது. சாலமோன் ஞானத்தை விரும்பினார். மூன்றாவதாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எலியா எலிசாவை நோக்கி அவர் கேட்கிறாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட போகிறேன், நான் உனக்கு சகாயம் செய்ய வேண்டியது என்ன? அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவி எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எலியா சொல்றாரு, நீ அரிதானதை கேட்டாய் என்று சொல்லு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போய் என்னை பார்ப்பீன்னு சொன்னா அந்த இரட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வாய். ஒரு அரிதான ஒரு காரியம், இரட்டிப்பான ஆவியின் வரம். எலிசாவுடைய விருப்பம் என்னன்னா ஆவியின் வரம். ஹல்லேலூயா. ஆவியின் வரம், வரங்கள். தேவனுடைய பிள்ளைகள் வரங்களை விரும்ப வேண்டும். 1 கொரிந்தியர் 14:1 வாசிக்கிறோம், ஞான வரங்களை விரும்புங்கள் போது பைபிளே சொல்லுது, விரும்புப்பா அப்படின்னு. அது நம்ம நிறைய வேண்டாம், அது ஊழியக்காரத்தே இருந்து போது அப்படின்னு ஊழியக்காரர்கள் விரும்பணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் விரும்ப சொல்றார், ஞான வரங்களை விரும்புங்கள். எலிசாவுடைய வாழ்க்கையில பாருங்க, இரட்டிப்பான ஆவியின் வரம். எலிசா பல காரியத்தை கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கிறாரு, இதை கேட்டால் உங்களுடைய ஊழியத்தை நான் தொடர்ந்து இன்னும் வளமையாக செய்ய முடியும். எலியா ஒரு அற்புதமான ஊழியத்தை செய்து நிறைவேற்றி முடிக்கிறார். எலியாவின் மூலமாக கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறார். 7 அற்புதங்கள் எலியாவின் வாழ்க்கையில் வந்ததை நாம் இங்கே 1 ராஜாக்கள் 17 இருந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அநேக அற்புதங்கள். அற்புதத்தில் முக்கியமானது ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது, மழையை ஆண்டவர் தந்தார். அநேக அற்புதங்கள். எல்லாவற்றையும் பார்த்து எலிசா, நான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஆவியின் வரங்கள் வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் வரத்தை விரும்புங்க. கர்த்தர் ஆண்டவர் பகிர்ந்து அளிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன வரத்தை தேவையோ கர்த்தர் தருவார். ஆவியின் வரமகளே, நீங்க எல்லா வரத்தையும் விரும்புங்க. பைபிள் ஆவியின் வரத்தை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? விசுவாசிகள் சொல்ல பார்க்கலாம். பின்னாடி எங்க போட்டிருக்கு பைபிள்ல? 1 கொரிந்தியர் எங்க இருக்குன்னே தெரியல. நமக்கு ஆவியின் வரத்தை விரும்புறது எங்க இருக்குன்னு தெரியும் பைபிள்ல. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 இருந்து 10 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம், தீர்க்கதரிசன வரங்கள், குணமளிக்கும் வரங்கள், விசுவாச வரங்கள், அந்நிய பாஷை வரங்கள், வியாக்கியான வரங்கள்,
இப்படி நிறைய போட்டிருக்குது. ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள், இதெல்லாம் இந்த கடைசி காலத்திலே நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் விரும்பணும். கடைசி காலத்தினுடைய அடையாளத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு